Hi friends, welcome to Divine Universe. First of all, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு டாபிக் டேட்ஸ் பிரின்சஸ், அப்பால் மகள் உறவு. இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் இந்த உலகத்தோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு இந்த அப்பா மகள் உறவு அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு சில நேரம் கூட தோணலாம், இப்போ உலகத்தில் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், இப்போ அம்மா பையன் அம்மா பொண்ணு இப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் மட்டும் உலகத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய நேரம் நம்ம தோணிருக்கலாம். ஆக்சுவலாக அது ஏன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஏன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத என்னோட கண்ணோட்டத்தில் இருந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஆண் பெண் அப்படிங்கிற தத்துவமே ஒன்றுக்கு ஒன்று எதிரானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது நேச்சர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணும்போது பெரும்பாலும் ஆண் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஆணை வந்து மஸ்குலைன் அப்படின்னும் பெண்ணை வந்து ஃபெமினைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நேச்சராகவே கொஞ்சம் தனக்குள்ள ஹார்ட்னஸ் இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து தன்னோட ரிலீஃப் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட், தன்னை விட கொஞ்சம் சாஃப்ட் அப்படிங்கிறது தான் தன்னோட ரிலீஃப் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு இயற்கையாகவே தெரியும். இப்போ சின்ன வயசுல ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே விளையாட போறான் அப்படின்னா அவன் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு களைப்பாகி வீட்டுக்கு வரும்பொழுது அவன் தேடுற முதல் விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் அம்மாவா தான் இருக்கும். தன்னோட களைப்புக்கான ஆறுதல் தான் அம்மாவோட மடிதான் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பையனுக்கு நம்ம கொடுக்குற சுதந்திரம் அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு கொடுப்போமானா இல்லை. அது சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி. இப்போ சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டில் நிறைய வேலை இருக்கு, வீட்டில் உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள பெரும்பாலும் பசங்க அளவுக்கு சுதந்திரமா நம்ம விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் அதிகமாக வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே வேலை செய்ய வச்சுருப்போம். அப்படிங்கிறப்போ ஒரு பெண் அப்படிங்கிற குழந்தையா வளரும் போதே ஒரு பொண்ணுக்கு தனக்கு சுதந்திரம் வேணும், தனக்கு வெளியுலகம் தெரியணும் அப்படிங்கிற ஆசை இயற்கையாகவே வந்துடும். ஸோ இப்படி ஆசை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறப்போ அவங்களுக்கு அதிகப்படியான வெளியுலகத்தை சுற்றி காட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவை தான் இருக்கும். இப்போ தன்னோட பையன் வீட்டை விட்டு நிறைய டைம் வெளியே போகிறான், விளையாட போகிறான், அது அப்படிங்கிறது எல்லா அப்பாக்களுக்கும் நல்லா தெரியும். பட் த சேம் டைம் தன்னோட பொண்ணு பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, அதனால அவளுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படின்னும் எல்லா அப்பாக்களுக்குமே தெரியும். இப்போ நம்ம தான் அவளுக்கு வெளி உலகத்தை காட்டணும் அப்படிங்கிறதும், நம்ம தான் அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலே அப்பாக்களுக்கு பெண் குழந்தைகள் மேலே அதிகப்படியான அன்பு இன்னும் அதிகம். அதே மாதிரி தான் இப்போ பெண் குழந்தைகளே பார்த்தீங்க அப்படின்னாலுமே, இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ஒரு அம்மாவும் சரி, அம்மாவும் அப்பாவும் எல்லாருமே ஒரே மாதிரியான அன்பையும் ஒரே அளவான அன்பையும் தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் ஒரு பெண் குழந்தைக்கு என்ன அப்படின்னா தான் கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்கணும், தனக்கு நிறைய பொருட்கள் மேலே ஆசை, அது எனக்கு வேணும்னு ஆசைப்படும். அது குழந்தையிலிருந்தே ஒரு அப்பா தான் மேக்சிமம் தான் வேலைக்கு போயிட்டு ஒரு அப்பா வராங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இல்லை வெளியூருக்கு என்னைக்காவது லீவு போட்டு இந்த மாதிரி ஏதாவது வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஒரே நேரத்துல வெளியுலகத்தை சுத்தி காட்டுறதையும் சரி ஒரு பாதுகாப்பையும் தன்னோட அப்பாட்ட இருந்து தான் அதிகப்படியா அது ஃபீல் பண்ணுது. அதாவது அன்புக்கு அடையாளமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும், மேக்சிமம் ஒரு பெண் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அன்பு எவ்வளவுதான் கிடைச்சாலும், வீட்டிலேயே இருந்து அன்பு எவ்வளவுதான் கிடைச்சாலும் அதுக்குன்னு ஒரு சில ஆசைகள் கனவுகள் இருக்கும். வெளியுலகத்துல இருந்து நிறைய விஷயங்கள் ஆசைகள் வேணும், இல்லை பொருட்கள் வேணும் அப்படிங்கிற நிறைய கனவுகள் இருக்கும். இந்த கனவுகள் தன்னோட ஆசைகள் யார் மூலமா அதிகமா நிறைவேறும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மூலமா. ஏன்னா அப்பா தான் அதிகமா வேலைக்கு இப்போ 2 பேருமே போறவங்களா இருக்கலாம், ஆனாலும் அப்பா தான் அதிகப்படியான வெளியே டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதை வாங்கி கொடுக்கறது அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட ஏக்கமானதா இருக்கும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டதா இருக்கும், அதுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்படி அடிக்கடி அவங்க டிராவல் பண்ணிட்டு வரப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. தன்னோட ஏக்கம் தன்னோட ஆசைகள் அதிகப்படியா அப்பாக்கள் மூலமா நிறைவேறினாலே பெண் குழந்தைகளுக்குமே அப்பாக்கள் மேல தனி அன்பு அதிகமாகுது. நமக்கு ஒரு விஷயம் வேணா தோணலாம், குழந்தையில என்ன ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே குழந்தை தானே அப்படின்னு தோணலாம். பட் ஒரு ஆண் தன்னோட பெண் குழந்தையை தூக்கும் போதும் சரி, இல்ல தன்னோட ஆண் குழந்தையை தூக்கி நடக்கும் போதும் சரி தனித்தனி விதமான கம்பீரத்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த குழந்தைகளுமே தனித்தனியான ஃபீலை உணர்த்தான் செய்வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பையன் சின்ன வயசுல ஒரு பையன் வெளியே விளையாட போறான் அப்படின்னா அவன் விளையாண்ட களைப்பா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தவொடனே அவன் தேடுற முதல் விஷயம் தன்னோட அம்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவோட மடியாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த பையனே வளர்ந்து அவனே ஒரு அப்பா ஆயிட்டான் அப்படின்னா தன்னோட வெளியுலக வேலையோட டென்ஷனு, ப்ரெஷரு, மற்ற அனுபவங்கள் இது எல்லாத்துலேருந்தையும் தன்னை ரிலீவ் பண்றதுக்காக அவனுக்கு திரும்பவும் ஒரு மென்மையான மடி தேவை. அதுக்காக தான் மகளை வந்து அதிகமா விரும்ப ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணோட முதல் காதல் தன்னோட அப்பாவாகவும், ஒவ்வொரு ஆணோட கடைசி காதல் தன்னோட பெண் குழந்தையாகவும் தான் இருக்கும்.
அதுக்காக ஒரு பேரண்ட்ஸோ இல்லை ஒரு அப்பாவோ தனித்தனியாக ஆண் குழந்தைய தனியாகவும் பெண் குழந்தைய தனியாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ ஒரு ஆண் வளர்றான் அப்படின்னா, ஒரு பையன் வளர்றான் அப்படின்னா, அப்பாக்களுக்கு இயற்கையாகவே தெரியும். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. இவன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவன், அதாவது இவன் தான் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவனை குழந்தை அப்படிங்கிற நிலைமையில இருந்து வேற ஒரு உயரத்தில் வச்சிருவாங்க. ஆனா பெண் குழந்தைகள் அப்படி இல்லை. பெண்ணை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாவே ஆணுக்குள்ள இருக்கிறதுனால பொண்ணை சின்ன வயசுல எப்படி குழந்தையா பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு 20 வயசானாலும் சரி இல்லை 25 வயசானாலும் சரி அதே மாதிரி குழந்தையா தான் பார்ப்பாங்க நினைப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆண் எப்பவுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒரு இறுக்கத்திலேயோ ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு டென்ஷன்லயோ அவங்க இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷரில் அந்த இறுக்கத்தில் இருக்கிறத அவங்க விரும்புறது இல்லை. உண்மையாகவே அவங்களுக்கும் அது பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த இறுக்கத்தை தளர்த்தி என்னை எது ரிலீவ் பண்ணுது அப்படின்னு தேடுறப்போ ஒரு சின்ன வயசுல அவங்களுக்கு பெரும்பாலும் தாய் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் மகள், இந்த மாதிரி தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் குழந்தை வந்து தன்னோட அப்பாவை ஒரு தந்தையா ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் குழந்தையால தான் அந்த அப்பாவை ஒரே நேரத்தில் தந்தையாகவும் தாயாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற தத்துவம் நேச்சர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப வெயில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன நிழல் தான் நமக்கு, ஒரு மரத்தோட சின்ன நிழல் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும். எப்பவுமே வெயில் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மரத்தோட சின்ன நிழல் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குளிரான ஒரு இடத்துல ஒரு சின்னதாக கிடைக்கிற வெயில் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும். இதே இயற்கையான தத்துவம் தான் ஆண் பெண் இந்த 2 விஷயத்துலையுமே செயல்படுது. நான் இப்போ வர சொன்ன ரீசன் எல்லாமே ரொம்ப சின்ன காரணங்கள் தான். பட் இதை விட முக்கியமான பெரிய ரீசன்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த அப்பா இப்போ ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, பட் இப்போ இங்க வந்து ராணி ராஜா 2 பேருமே வேலைக்கு போற பிரின்சஸ் இருக்கு தான் செய்யறாங்க. அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போற பிரின்சஸ் இருக்கு தான் செய்யறாங்க. பட் நான் பேசிக்கா சொல்றேன், ஓகேவா? அவங்க அப்பா வேலைக்கு போறாரு அப்படின்னா காலையில் 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்ற இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யறாங்க. டேடிஸும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிடும். இப்போ அப்பா இந்த டைம் போறாங்க அப்படின்னா நைட்டு தான் இன்னும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே தெரியும். ஆனால் அம்மா வேலைக்கு போறவங்களாவே இருந்தாலும் குழந்தை பிறந்து கண்டிப்பா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருந்து அவங்கள பார்க்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்ப அம்மாவை பத்தி அவங்களுக்கு தெரியும். அம்மா கொஞ்ச நேரம் அவங்களை விட்டு விலகி இருந்தாங்கன்னா நம்ம சத்தம் கேட்டாலும் வந்துடுவாங்க அப்படின்னு அந்த உண்மை அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும். பட் அப்பா வேலைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வர லேட் ஆகும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தானாவே காலங்கள் வர வர தானாவே புரிய ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் நம்ம எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்குன்னா அது மேல அதிகப்படியான ஆர்வம் ஆசைகள் வந்துடும். ஸோ இதுதான் மேக்சிமம் குழந்தைகளுக்கு முக்கியமாக டேட் பிரின்சன்ஸுக்கு தன்னோட டேடிஸை அதிகமாக பிடிக்கிறதுக்கான ரீசன். இதே மாதிரி தான் இங்கே அப்பாக்களுக்கும். இங்கே அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அப்பாக்களுக்குமே தெரியும். இப்போ காலையில் 10 மணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை 9 மணிக்கு 10 மணிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நைட்டோ இல்லை சாயங்காலத்துக்கு மேலேயோ நம்ம இங்கே வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அந்த அவங்களுக்கு கிடைக்கிற குறிப்பிட்ட டைம்லயே தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் அந்த கொஞ்ச நேரத்திலே தன்னோட குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க. முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா தான் குழந்தை எப்போ முழிச்சிருக்கும், எப்போ தூங்கும், தான் வீட்டுக்கு வர நேரத்துல முழிச்சிருக்குமா தூங்கி இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. தான் வீட்டை விட்டு கிளம்பும் போது கரெக்டா முழிச்சிருக்குமா தூங்கி இருக்குமான்னு தெரியாது. கரெக்டா அவங்க எப்பெல்லாம் கொஞ்ச நேரம் வீட்டுல இருக்காங்களோ அந்த டைம் மட்டும் அந்த குழந்தைய கொஞ்சிறதுக்காக அந்த குழந்தையோட இருக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அதிகப்படியான அன்பை அவங்க கொடுக்குறாங்க. ஒரு தாய் தன்னோட வீட்டுல எப்பவுமே இருக்கிறா அப்படிங்கிறது குழந்தைக்குமே தெரியும். இப்போ ஒரு தாய் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து துணி துவைக்கிற வேலையோ சரி, இல்லை மற்றபடி பாத்திரங்கள் வளர்க்குறது அந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த தாய் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய கொஞ்சம் வீட்டில் உள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ ரூமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. நீங்கள் நல்லாவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நேரம் இது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது வெயிட் பண்ணி பார்த்து அழுவும் செய்யும். ஆனாலும் குழந்தைக்கு இது பழக்கமாயிடும். அம்மா எப்படி இங்கே தான் இருப்பாங்க அவங்க சொல்லிட்டு போனாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனால் ஒரு அப்பா இப்போ காலையில வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வர லேட் ஆகும். ஏன்னா டெய்லி அது நடக்கிறது, அதுக்கும் பழகி இருக்கும். டெய்லி தான் நடக்குது, அதனால போயிட்டு வர ரொம்ப லேட் ஆகும். அப்படிங்கிறப்போ அதுக்கு தானாகவே ஏக்கம் கொடுத்துரும். அவங்க கூட இருக்கணும். ஏன்னா அவ்வளோ நேரம் இருக்கிற கொஞ்ச நேரம் அவ்வளவு அன்பையும் அவங்க கொடுத்துருவாங்க அந்த குழந்தைக்கு.
அதனால இயற்கையாகவே அந்த குழந்தைக்கு ஏக்கம் கொடுத்துரும். அந்த ஏக்கம் அந்த தந்தைக்குமே இருக்கும். ஆனாலும் அவங்க ஒர்க் ஆகும். ஸோ இயற்கையாகவே குழந்தைகள் வந்து முக்கியமாக பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து தன்னோட தந்தை இருந்ததுக்கான காரணங்கள் இதுதான். ஆனால் இங்கே எல்லாத்தையும் விடவும் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதும் அதை வளர்க்கும் போதும் சரி, இந்த குழந்தை வந்து இந்த பெண் வந்து 20 வருஷம் இல்லை 25 வருஷம் தான் நம்ம கூட இருப்பா, நம்ம வீட்டில் நம்மளோட இருப்பா அப்படிங்கிற எண்ணம் எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும். நமக்குமே அந்த உண்மை தெரியும். தான் ஒரு அப்பாவுக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, தான் உயிர் கொடுத்த ஒன்று, தான் உயிர் கொடுத்த ஒரு விஷயம், தனக்கு இத்தனை வருஷமா ஆறுதலாக இருக்கிற ஒரு விஷயம், தன்னோட எல்லா பாசத்துக்கும் தான் எல்லா அன்பையும் இது மேலே வச்ச ஒரு விஷயம், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தான் தனக்கு தன் கூட தான் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற உண்மை தெரியும். அதனாலே அதிகப்படியான அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இனிஷியல் கூட பேர் கூட அந்த பொண்ணோட பேருக்கு முன்னாடி கூட இன்னொருத்தரோட பேர் வந்துடும் அப்படிங்கிறது எல்லா அப்பாக்களுக்குமே நல்லா தெரியும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பெண் அனுபவிக்கிற பிரசவ வலியை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ஒரு ஆணுக்கு கரெக்டா அதை சொல்ல முடியாது, உணர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அவ்வளவு பெரிய வலி அது. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணோட உண்மையான பிரசவ வலி அப்படிங்கிறது தான் பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு திருமணம் முடிச்சு அனுப்பி வைப்பாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண் அனுபவிக்கிற பிரசவ வலிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒவ்வொரு ஆணுமே, அதாவது ஒவ்வொரு அப்பாவுமே நிச்சயமா தன்னோட பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அந்த டைம்ல ரொம்ப வலி அனுபவிப்பாங்க. அது உண்மையாவே அது ஆணுக்கு மட்டும்தான் புரியும். என்னதான் அம்மா அதிகமா அன்பு செய்வாங்க, அம்மாவுக்கு மேல அன்பு இல்லை, அது உண்மைதான். ஆனாலும் அந்த நேரத்துல ஒரு ஆண் அனுபவிக்கிற வலியையும் நிச்சயமா ஒரு பெண்ணுக்கு உணர வைக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஒரு பெண் கூட அந்த நேரத்துல தான் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போற நேரத்துல எவ்வளவு வலியை ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிறத நம்மளுமே பார்த்துருப்போம், நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அந்த பொண்ணு எப்படி அழுவும் அப்படிங்கிறது. முக்கியமா அம்மாவோட அந்த டைம்ல அப்பாவை பார்த்து ரொம்ப அழுகிறத நம்ம நேச்சுரலாகவே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். ஏன்னா நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனிங்காக சொல்லியிருக்கேன், அப்பா மகள் உறவு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும், இத்தனை வருஷமா இருந்தது அவங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷத்துல என்னோட அப்பாவுக்கு நான் மட்டும்தான் மேக்சிமம் நிறைய இடங்கள்ல சப்போர்ட்டா இருந்தேன், நிறைய ரிலீஃபா இருந்தேன், அப்பாவுக்கு ரொம்ப நான் தான் பிடிச்சவளா இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இனி யார் இருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு நிறைய வரும். அதனால தான் நிறைய டேட்ஸ் பிரின்சஸ் இப்போ ரொம்ப வருஷமா லவ் பண்ணியே கல்யாணம் முடிச்சு போயிருப்பாங்க. ரொம்ப லவ் பண்ணி ஒரு பையனை லவ் பண்ணியே கல்யாணம் முடிச்சே போனாலும் தான் அப்பா விட்டு போகும்போது அவங்க ஃபீல் பண்றத நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆண் பெரும்பாலும் வெளிப்படையாக பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவனா இருக்கானோ அந்த அளவுக்கு அன்புக்கான ஏக்கமும் அவங்க கிட்ட இருக்கும். அதே அளவுக்கு அன்புக்கு அடிமையாகவும் அவங்களால முடியும், அன்பு பியூரா இருந்தா. அதனால தான் நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம சுற்றில ஒரு சில வீடுகள்லையும் நம்மளே பார்த்துருப்போம். ஒரு அப்பா வந்து இல்லை ஒரு ஆண் வந்து வெளியே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு ஒரு விஷயத்துல ஆற்றல் மிக்கவனா இல்லை தகுதி மிக்கவனா வெளியே இருந்தாலும் வீட்டில் தன்னோட குழந்தைகிட்ட, முக்கியமா பெண் குழந்தைகிட்ட எல்லா விதங்களையும் அடங்கி போறதை நம்ம பார்க்க முடியும். இங்க எல்லா மகாராணிகளுக்கும் எல்லா மகாராஜாக்களுக்கும் தன்னோட பொண்ணு பிரின்சஸ் தான். அதே மாதிரி எல்லா பிரின்சஸ்க்கும் தன்னோட வீடு தான் பேலஸ், அரண்மனை. அதனால தான் பெரும்பாலும் பிரின்சஸ் எதுக்காகவும் யாருக்காகவும் தன்னோட பேலஸை, அதாவது பேரண்ட்ஸை விட்டு கொடுக்குறது இல்லை. ஸோ இன்னைக்கு மற்ற ரிலேஷன்ஷிப் பற்றியோ இல்லை அம்மா பையன் இந்த மாதிரி பெரிய உறவுகளை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு நினைக்காங்க. இன்னைக்கு டாபிக் அப்பா பொண்ணு. ஸோ அதனால் பேசுகிறேன். மற்றபடி அம்மா அப்படிங்கிறத சொல்லி தான் தெரியணும்னு அந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் அப்பா பொண்ணுங்க உறவுங்கிறது ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத எனக்கு தோணுதை எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு டேட் பிரின்சஸை பற்றி பேசுறதுனால அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஒரு பொண்ணு மேலே ஒரு அப்பா வச்சிருக்கிற அன்பு லவ்வுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சுத்தமான ஒரு லவ் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்தவங்களை தவிர்த்து பெரிய ஹீரோ யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக் ஓவர். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கமெண்ட் ஆஃபில் தான் இருக்கும் அப்படின்னும். பட் என்னோட கிறுக்கல்கள் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கிறுக்கிறது கொஞ்சம் பிடிக்கும், கவிதைகள் அப்படிங்கிற பேரில்.
ஸோ அதை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக அப்பப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ ஐ நீட் கமெண்ட்ஸ். ஸோ நான் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் வந்து ஒருவேளை நான் தேடுற ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு பதில் தரலாம். நானுமே நிறையா பேருக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஐ மீன் நான் தேடி போன விஷயங்கள் வந்து நிறையா ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வாழ்த்துக்கள். See you.